ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜவஹர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி 80-90களில் நல்ல பாடல், எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதை எல்லாருமே முணுமுணுத்து நம்ம எல்லாருமே ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த பாடலை வந்து கண்டிப்பாக இளையராஜா அவர்கள் தான் போட்டிருக்கணும், ஏன்னா வந்து பாடல் அவ்வளோ நல்லா இருக்குது, அப்போ கண்டிப்பாக இளையராஜா அவர்கள் தான் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து 80-90களில் இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சமாக மாற்றினது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அவர் தான் வந்துட்டு அவர் புதுவிதமான ஒரு பாடல்கள் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி இருக்க காலகட்டத்திலேயே எஸ்ஏ ராஜ்குமார் அவர்களாக இருக்கட்டும், ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட பங்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 80-90களில் இளையராஜா ஆண்டுகிட்டு இருந்த அந்த டைமில் கூட நிறைய பேர் நல்ல விதமான நல்ல மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்ம தவறவிட்ட மியூசிக் டைரக்டர்ஸ், ஆனால் அவரோட பாட்டை வந்து நம்ம வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர்ஸ் தான் நம்ம வரிசையாக நம்மளோட வீடியோஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சந்திரபோஸ் அவர்கள். இவங்க வந்து 80-90களில் இவங்க வந்து எவ்வளோ பாடல்கள் நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பாடல்களை கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம் கிரியேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இசை பாடல் அப்படின்னு நம்ம எடுத்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே காதல் அப்படின்றத நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா காதல் தான் வந்து ஒருத்தருக்கு இசை பாடல் மேலே பிரியத்தையே அதிகப்படியாக ஏற்படுத்தும். அப்படி ஒரு நல்ல காதல் பாடல் கொடுக்கணுன்னா இளையராஜாவை தவிர மற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில், இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அட்டனன்ஸ் கொடுத்து உள்ளே வந்தவர் தான் நம்ம சந்திரபோஸ் அவர்கள். அப்படி அவர் வந்து கொடுத்த காதல் பாடல் இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸுக்கு கூட நல்லா இருக்கே, இந்த பாட்டு யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த பாடல் தான் மெதுவா மெதுவா. அந்த பாடல் இன்றைக்கும் கூட இந்த பாடலுக்கு வைப் பண்ணுற கிராமத்து பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சிட்டியில் வேலை பார்க்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்களா இருக்கலாம். அந்த காக்கி யூனிஃபார்ம் யாரெல்லாம் போட்டிருப்பாங்களோ அவங்களுக்காக கிராமத்தில் இருக்க அத்தை பெண்கள், முறை பெண்கள்லாம் வந்து அவங்க மாமாவுக்கு பாடுற பாடலாக தான் இந்த பாடல் இருக்கும். ஒருவேளை 80ஸ்லையும் 90ஸ்லையும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் இருந்திருந்தா ஸ்டோரிலையும் ஸ்டேட்டஸ்லையும் இந்த பாடல் தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். காக்கி சட்டை போட்ட மச்சான். அடுத்ததா நம்ம சந்திரபோஸ் அவர்கள் வந்து யாருக்கு பிடித்தமான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான மியூசிக் டைரக்டர். அது அவரே சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நாயகன் படம், மனிதன் படம் அட் த சேம் டைம் ரிலீஸ் ஆகுது. நாயகனை தாண்டி மனிதன் வந்து மிகப்பெரிய ஹிட் வந்து அடையுது. அதில் பெரும் பங்கு வந்து மனிதன் படத்தில் இருந்த இசை, அப்புறம் பாடல்கள், அதில் இருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். நம்ம வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம். ஆனால் அன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போன பாடல் வந்து கொடுத்தது நம்ம சந்திரபோஸ் அவர்கள். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அந்த பாடல் மூலியமாக. அதே படத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்து உள்ள ஜெயில் தண்டெல்லாம் அனுபவிச்சு வந்து ஒரு நல்லவனாக மாறுற அந்த மைண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும்? வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். அந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு நம்ம சந்திரபோஸ் அவர்கள். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அது மட்டும் இல்லை, இதே படத்தில் இன்னொரு பாடலும் இருக்குது. இந்த பாடல் என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பாடல் வந்து ஒரு காதலி தான் காதலனை வந்து முழுக்க முழுக்க வர்ணிக்கிற ஒரு பாடலாக தான் இருக்கும். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோ அப்படின்றப்ப அந்த வர்ணனை இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா? கால அப்படின்ற பாடல் மூலியமாக நம்ம சூப்பர் ஸ்டாரையே வர்ணிச்சவர் தான் நம்ம சந்திரபோஸ் அவர்கள். அடுத்ததாக நம்ம மறைந்த கேப்டன் அவர்களுக்கும் சில பல சம்பவங்கள் வந்து நம்ம சந்திரபோஸ் அவர்களால் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம். ஆனால் மாநகர காவல் வந்து அவரோட படங்களில் ரொம்ப முக்கியமான படம். போலீஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து விஜயகாந்த் சார் தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருவார். அப்படி 80s 90ஸ்ல உருவான படம் மாநகர காவல் இருக்கு இல்லையா, அதில் வந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்ன வரைக்குமே விஜயகாந்த் சாருக்கு இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் யாராலையும் போட முடியாது அப்படின்ற பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம சந்திரபோஸ் அவர்கள். இப்படி ஒரு எவர் கிரீனான பிஜிஎம் கொடுத்தது மட்டும் கிடையாது, அப்படியே வந்து அவருக்கும் ஹீரோ இல்லையா, காதல்லாம் வரும் இல்லையா, காதல் வந்துச்சுன்னா தான் ஹீரோயின் கூட தான் லவ் பண்ணுற பொண்ணு கூட எப்படி ஆடி பாடி கொண்டாடுவாங்க அப்படின்றத நம்ம விஜயகாந்த் அவர்களுக்காக மெட்டீரியல்ஸ் கொடுத்தாரு. வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. இந்த வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. அதே மாநகர காவலில் வாலி அவர்களோட வரியில் நம்ம விஜயகாந்த் சார் வந்து அப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம யேசுதாஸ் அவர்கள் வந்து பாடிய பாடல் தான் வந்து தோடி ராகம் பாடவா. தோடி ராகம் பாடவா. அதில் வந்து சும்மா வர்ண ஜாலத்தை காட்டியிருப்பார் நம்ம சந்திரபோஸ் அவர்கள். இன்றைக்கும் வந்து கிராமத்து சைடில் டவுன் பஸ்ஸில் போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த பாடல் கண்டிப்பாக ஒரு பஸ்லேயாவது இடம் பிடிச்சிரும். கண்டிப்பாக இந்த பாடலை முழுமையாக கேட்டு முடிக்காமல் யாருமே அவங்களோட ஸ்டாப்பில் இறங்க மாட்டாங்கன்னே சொல்லலாம்.
முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானவர் தான் நம்ம சந்திரபோஸ் அவர்கள். அவங்களோட கூட்டணியில் அடுத்ததாக ஒரு படம் வருது, அதுதான் ராஜா சின்ன ரோஜா. இந்த படத்தில் முழுக்க முழுக்க குழந்தைகளை நம்ம மையப்படுத்தி ஒரு நல்ல இனிமையான பாடல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரபோஸ் அவர்களும் சரி, விஷுவலாகவும் சரி, அது எல்லாமே குழந்தைகளை மையப்படுத்தி வரிகள் முதற்கொண்டு எல்லாமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு பியோர் கிட்ஸ் வைப்புக்காக எழுதப்பட்ட பாடல் தான் ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தாரா. ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானாம். இதே படத்தில் நம்ம சந்திரபோஸ் அவர்கள் இசையமைக்க, ஏசுதாஸ் அவர்கள் பாட, விஷுவல ரஜினி அவர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண அப்படி உருவான பாடல் தான் ஒரு பண்பாடு இல்லை என்றால். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. அடுத்ததாக ஒரு படம் நான் சொல்ல போகிறேன், பாட்டி சொல்லை தட்டாதே. அதாவது நம்ம திரையுலகத்தில் வந்து அம்மாவுக்காக ஒரு படம் இருக்கும், தங்கச்சிக்காக அப்படின்னு சொல்லி எல்லா சென்டிமெண்ட்லையுமே நம்ம ஒரு படம் பண்ணியிருப்போம். ஆனால் முழுக்க முழுக்க பாட்டி அவங்களோட வளர்ப்பில் வளர்ந்த ஒரு பையன், அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு படம் உருவாக்கப்படுது. அந்த படம் தான் வந்து பாட்டி சொல்லை தட்டாதே. இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ரொம்ப நாளைக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு வைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாடல் தான் வந்து டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. இந்த பாடல் வந்து நம்ம மனோரமா அவங்க வாய்ஸில் வந்து கேட்கும்போது அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மனோரமா ஆட்சி வந்து நடிப்பு மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு பன்முகாளர். அவங்க மூலியமாக அந்த பாடல் கேட்கும்போது இன்னும் இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம மனோரமாவை பாட வச்ச பெருமையெல்லாம் சந்திரபோஸ் அவர்களுக்கு தான் சேரும். அடுத்ததாக வந்து இதே படத்தில் முழுக்க முழுக்க பாட்டி வளர்ப்பில் வளர்ந்த பையன் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது தான் ஒய்ஃபுக்கிட்ட எப்படி வந்து அவங்கள அப்ரோச் பண்ணணும், அவங்கள அணுகணும்னே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணால் எப்படி சொல்கிறது, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் உருவாக்கப்பட்ட பாடல் தான் நம்ம சந்திரபோஸ் இசையில் எஸ்பிபி அவர்களால் பாடப்பட்ட பாடல் தான் வந்து வெத்தலை மடிச்சு கொடுக்க ஆசையா அப்படின்ற பாடல். இந்த பாடல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட அந்த காலத்தில் அது நிறைய பேரால் முன்முணுக்கப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ வந்து நம்ம முன்னாடின்னு சொல்லிட்டே வரோம் காதல் காதல் காதல்னு. ஸோ காதல்னா அடுத்ததாக என்ன இருக்கும், காதல் தோல்வி இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கும் பாடல் வந்து இசையமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம சந்திரபோஸ் அவர்கள். அப்படி வந்த பாடல் தான் வந்து வரவி எட்டனா செலவு பத்தனா படத்தில் நம்ம ராதிகா நாசர் அவர்கள்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு பாடல் வரும், சொன்னா அந்த கண்ணதாசன் பாட்டில். அந்த பாடல் வந்து ஒய்ஃபை ப்ளேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தான் மேலே இருக்க குத்தத்தையும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். அந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அதை பார்த்துட்டு வாங்க. அந்த கண்ணதாசன் பாட்டுல நல்ல செய்தி. இந்த மாதிரியான ஒரு ஹிட்ஸ்லாம் கொடுத்த சந்திரபோஸ் அவர்கள் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டு இது யார் போட்டாங்க அப்படின்னு தெரியாமல் இதுக்கு வைப் பண்ணிட்டு இருந்த 90 கிட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.